ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு வயசான தம்பதி மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தாங்க. அப்போ காலையில் 7 மணி இருக்கும். பெரியவா ஒரு வாதா மரத்துக்கு கீழே சாக்கில் உட்காந்துருந்தாங்க. அந்த தம்பதியை பார்த்ததும், இதே மாதிரி ஒரு வாதா மரம் உங்கள் வீட்டு வாசலில் இருந்துச்சே, இன்னும் இருக்கான்னு கேட்டார் பெரியவா. இன்னும் இருக்கு பெரியவா, நீங்கள் பார்த்து 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும்ல, இப்போ பெருசாக வளர்ந்துருக்கு, நிறைய காய்க்கிறதுனார் அந்த தாத்தா. கூடத்தில் ஒரு பத்தாயம் இருந்துச்சே, அதில் கரையான் அரிச்சு ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சேன்னு கேட்டார் பெரியவா. அதை அப்போவே ரிப்பேர் பண்ணியாச்சு, அதில் தான் சாப்பாட்டு நெல்லை கொட்டி வைக்கிறோன்னு சொன்னார் தாத்தா. ஒரு சிவப்பு மாடு கண்ணு போடாமல் இருந்துச்சே அப்படின்னு கேட்டார் பெரியவா. அது 6 கண்ணு போட்டு இப்போ சமீபத்தில் தான் இறந்து போச்சு, கண்ணுக்குட்டியெல்லாம் ரொம்ப நன்னா இருக்குன்னு சொன்னார் தாத்தா. ஐயங்கார் கணக்கு பிள்ளை ஒருத்தர் இருந்தாரே, அவருக்கு 80க்கு மேலே இருக்கும்லன்னு கேட்டார் பெரியவா. சதாபிஷேகத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வைகுண்டம் போயிட்டாருன்னு சொன்னார் தாத்தா. 8 குடி முருகனுக்கு தைப்பூசம் காவடி எடுப்பீங்களே, இப்போ பசங்க எடுக்கிறாங்களான்னு கேட்டார் பெரியவா. பெரியவா அருளால முருகன் கைங்கரியம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்குன்னு சொன்னார் தாத்தா. வடவூர் துரைசாமி ஐயங்கார், வைமு கோதை நாயகி அம்மாள், பம்மல் சம்பந்த முதலியார் நாவல்கள், மதன காமராஜன், விக்ரமாதித்தன் புத்தகங்கள் எல்லாம் அலமாரி நிறைய வச்சிருந்தியே, இப்பவும் இருக்கா, யாராவது படிக்கிறாங்களான்னு கேட்டார் பெரியவா. இருக்கு பெரியவா, ஆனால் யாரும் படிக்கிறது இல்லைன்னு சொன்னார் தாத்தா. ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தியே, இப்பவும் சரியான்னு கேட்டார் பெரியவா. கண்ணு சரியா தெரியறது இல்லை, அதனால ஒரு சரக்கை மட்டும் தினமும் படிக்கிறேன்னு சொன்னார் தாத்தா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாட்டிக்கு ஆச்சரியம் தாங்கலை. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்போவோ நம்ம வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் இருந்திருப்பா, இவ்வளோ ஞாபகமா எல்லாத்தையும் சொல்றாரே, என்ன ஒரு ஞாபக சக்தி பெரியவாளுக்குன்னு கேட்டார் பாட்டி. அப்ப அந்த பரபிரம்மம், ஆமா, பெரிய ஞாபக சக்தி, ஈஸ்வரன் ஞாபகம் எப்பவும் இருக்க மாட்டேங்குதேன்னு ஆதங்கப்பட்டார். அந்த பரஞ்சோதியோட தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது போல மேலும் பல ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.